ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். ஆ, சும்மா ஜென்ரலாக ஒரு விஷயத்த பேசலான்னு வந்திருக்கேன். என்னென்னா, நம்ம கவுண்டமணி அந்த வீடியோலாம் போடுறேன்ல, அதில் கவுண்டமணி அண்ணனை மட்டும் ஏன் அண்ணன்னு சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு சிலர், எங்களுக்கு என்ன ஒரு வேலை இல்லையான்னு கூட கேட்கலாம். நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம். என்னென்னா, நான் வந்து கவுண்டமணி அண்ணன் வந்து என்னை தங்கச்சின்னு தான் சொல்லுவார். இன்னைக்கு நேத்தெல்லாம் இல்லை. எங்கள் வீட்டுக்காரு, அவங்க, எங்கள் பெரிய அண்ணனுங்க எல்லாம் ஒன்றா ட்ராமாவில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அவரும் எங்கள் அண்ணங்கன்னு கவுண்டமணி அண்ணன் எல்லாம் செந்தில்லாம் அதுக்கப்புறம் வந்தவர். கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஒன்றா நாடகங்கள்லாம் நடக்கும். அப்போல்லாம் ஊர் ஊராக அப்படியே போய் நடக்கும். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் ரூ. 5க்கும் ரூ. 10, ரூ. 10ங்கிறலாம் பெரிய விஷயம். எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்த காலங்களில் எங்கள் வீட்டுக்காரர், அந்த கவுண்டமணி அண்ணன் எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தான். அப்படி வந்ததில் அண்ணன் முன்னுக்கு வந்துட்டார். எங்கள் சின்ன அண்ணன் செட்டெல்லாம் கிடையாது அவர், எங்கள் பெரிய அண்ணன் செட்டு அவர். சின்ன அண்ணன்லாம் அதுக்கப்புறம் வந்தது, எங்கள் போஸ் அண்ணனை சொல்கிறேன், சந்திரபோஸ் அதை சொல்கிறேன். அப்போது அந்த மாதிரி செட்டில் வந்தவரில் கவுண்டமணி அண்ணன் வந்து முட்டி மோதி வந்துட்டார். வந்து இன்றைக்கி சக்ஸஸும் பண்ணிவிட்டு அந்த அண்ணன் உட்காந்துட்ருக்காரு. இப்போது ஜிக்கி, கமலநாதன், போஸ், தயாளன் அப்படின்னு, இது தயாளன் வந்து எங்கள் வீட்டுக்காரரு, கமலநாதன், சந்திரபோஸில் எங்கள் அண்ணனுங்க. எல்லாரையும் அவருக்கு தெரியும். ஜிக்கின்னு சொன்னால் இன்றைக்கே மாமா தங்கச்சின்னு தான் சொல்லுவார் என்ன. அதனால் எனக்கு இதுக்கு கூட அந்த மாதிரி அவரை கவுண்டமணி அப்படின்லாம் சொல்ல எனக்கு வாய் வராது. காரணம் என்னென்னா, அது மாதிரி அண்ணன் அண்ணேன்னு தான் நானும் கூப்பிடுவேன். அவர் உள்ள வீட்டுக்கு அங்கே இவரை தேடி வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர், நம்ம தங்கச்சி எங்கேம்மா போனாவன் அப்படி தான் பேசுவாங்க. தயாளு அப்படின்னு தான் சொல்லுவார். தயாளன் எங்கள் வீட்டுக்காரர் பேர். எங்கள் வீட்டுக்காரர் வந்து அவரெல்லாம் கவுண்டா, எங்கள் அண்ணன்லாம் கவுண்டமணின்னு சொல்ல மாட்டாங்க, கவுண்டான்னு தான் கூப்பிடுவாங்க அவரை. இப்போ வரைக்கும் இருந்தால் எங்கள் வீட்டுக்காரெலாம் இல்லை, எங்கள் அண்ணன்லாம் இல்லை, இறந்துட்டாங்க. அதனால் எனக்கு வந்து அந்த அண்ணனை வந்து அண்ணன்னு சொல்ல எனக்கு வேறு, அதை தாண்டி சொல்ல எனக்கு வாய் வராது. அதனால தான் ஒரு காமெடியை சும்மா பண்ணும்போது கவுண்டமணி அண்ணன் அப்படின்னு சொல்லுவேன். அவரெல்லாம் எதையாவது இதுங்கெல்லாம் இங்கே பார்க்க போகிறாரு, பார்த்தாருன்னா எம்மா தங்கச்சி என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க நீன்னு என்ன கேட்பார். ஏம்மா உனக்கு என்ன, நான் வீட்டை தாண்டி வெளியில் வந்ததில்லை, வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். இப்போ தான் கொஞ்சம் இந்த இந்த மாதிரி இது பண்ணுறதே இப்போ தான் நான் ஒரு 3 மாதமா 2 மாதமாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். முன்னாடி இந்த பொன்மொழிகள் தானே எழுதுவேன். சும்மா எதையாவது பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன், பொழுது போகிறதுக்காக. மக்கள் விரும்பி பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா தள்ளி விட்டுருங்க. எதுவும் வந்து தவறாக நினச்சி கமெண்டெல்லாம் போடாதீங்க. ஏன்னா நான் அதுக்கு தகுதியான ஆளெல்லாம் கிடையாது. சரியா? ஓகே, பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.